என் வாழ்க்கையில் பல துயரங்களை சந்திச்சிருக்கேன், கஷ்டங்கள், மனவலிகள். அந்த சம்பவங்களோ அந்த சூழ்நிலையோ பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எப்போதுமே நன்றி சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது நம்ம ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்துருக்குன்னு. ஆனால் இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் மட்டும்தான். ஆனால் இதுவே மற்றவங்க வாழ்க்கையில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க கஷ்டங்கள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைய போது, ஒரு அனுபவத்தை பெற போகிறேன். ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நான் எனக்கு காத்திருக்குன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆனால் பரவாயில்லையே, மற்றவங்க கஷ்டத்தில் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கலாம்ல. கைமாற்று. 13 நட்சத்திரங்கள், 13 குழுக்கள், ஒரே பாடம். கைமாற்று. மென் வர்சஸ் லைஃப். இவர்களின் உடல் மற்றும் மன வலிமையை புரட்டி போடும் ஒரு ரியாலிட்டி ஷோ. வாழ்க்கையின் கடினத்தை உணர்ந்து கொள்ள துன்புற்றோரின் வாழ்க்கையை வாழ வருகிறார்கள். தாழ்மையை கற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறார்கள். பல கதைகள், ஆனால் மறக்க முடியாத ஒரு உண்மை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி. இது கைமாற்று. Men versus life. நான் முதல்ல அந்த பெரிய அந்த செலவு செய்கிற இடத்த பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இவ்வளோ துணி காஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் நினச்சேன் அங்கே நிறைய மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் தான் போட்டு அவங்க செலவை செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தா எல்லாமே மேனுவலாக இருக்குது. எல்லாம் கையில் துவைச்சிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அங்கே காய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அண்ணே, அங்கே கோபால்னு இருக்காரு. எங்க கோபால்? கோபால் கோபால், நான் அவரை தான் சந்திக்க போகிறேன். அவர் அங்கே தான் இருக்காரு போல. கோபால், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எனக்கு குருவா இருக்க போறது கோபால் அவர்கள். வணக்கம் கோபால். நமஸ்காரம். நீங்க இந்த சலவை தொழில ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா உங்களுடைய நிறைய வேலை ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் அவங்க பாட்டுக்கு துணி வச்சிட்டு இருக்காங்க. அந்த வேலையிலும் நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி எங்கட உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி கோபால். நன்றிங்க. சரி கோபால், நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க தாத்தா காலத்துல பண்றோம். நாங்க ஏற்பட்டு 40 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பிச்ச 125 வருஷமா இந்த தொழில நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கோம். நீங்க எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு நான் 30 வயசு இருக்கும்போது நான் இந்த தொழில் ஆரம்பிச்சேன். சரி, எனக்கு இப்போ வயசு 70 வயசு ஆகுது. 70 வயசு ஆயிடுச்சா? நான் முதல்ல கோபாலை பார்க்கும்போது உண்மையை சொல்லப்போனா ஒரு லைட்டா ஒரு அப்பா ஒரு உணர்வு தான் கிடைச்சது. ஏன்னா எங்க அப்பாவும் அதே மாதிரி தான், அதே பிசிக்ல தான் இருப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப அன்பா இருந்தாரு, ரொம்ப வெல்காமிங்கா இருந்தாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றாரு. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டாரு. அவர் முகத்துல நிறைய வழிகள் இருந்தது, ஆனா அதெல்லாம் காட்டிக்காம ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். அவர் செய்கிற தொழில் மேலே மீது ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பற்று இருந்தது. அதை ரொம்ப உன்னிப்பாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவர் வேலை செய்யறதை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இப்போ குடும்ப கஷ்டங்கள் அந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள், உங்கள் குடும்பம் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்ல முடியுமா? நாங்கள் ரொம்ப வறுமையில இருந்தோம். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 20 ரூபாய் வாடகை வீட்டில் இருந்து நாங்கள்
அப்படியே கொஞ்சமாக மேலே மேலே வந்து சொந்த வீடு அது ஆக்கி பில்டிங் 3 அடுக்கு பில்டிங் கட்டிட்டீங்களா? ஆனா உங்களை பார்த்தா அப்படியே ரொம்ப இளமையா இருக்கீங்க. ரொம்ப சாதாரண ஒரு மனிதராகவே இருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு வரீங்களே, ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஏறக்குறைய ஒரு எத்தனை மணி நேரம் நீங்க வேலை செய்வீங்க? திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எங்க இருந்து துணிலாம் வருது? எங்கிருந்து அனுப்புறாங்க? நாங்கள் இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் பெரியமெட்டுன்னு இருக்கு, அங்கே தான் ஹோட்டல் ஜாப் இதெல்லாம். சரி, அந்த ஹோட்டல் ஜாப் துணியெல்லாம் எடுத்து வந்துடும். இப்ப இந்த காலகட்டத்துல மிஷின்லாம் இருக்கும்போது ஏன் இன்னும் கையிலே இல்ல? அது வந்து சில ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் பெட்ஷீட்ல வந்து ஆயில் ஸ்டெயின் இருக்கும், அது கையால வச்சு அது வந்து தனியா சோப் இருக்கு, அந்த சோப் போட்டு தான் அந்த வந்து ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கும். இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்மள வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால கையெல்லாம் பாருங்க ஒயிட் ஆயிடுச்சு, பாருங்க ஒயிட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, கை ஒயிட் ஆயிடும். அது கை கூட விரல்லாம் கொஞ்சம் செஞ்சா. ஆமா, அது துணியெல்லாம் பாருங்க, அதுக்கு ஒரு பவுடர் இருக்கு, கெமிக்கல் கையில பட்டுப்பட்டா. ஆமா, ஒயிட் ஆயிடும். துணி ஒயிட் ஆகுதுன்னா கையும் ஒயிட் ஆயிடும், கையெல்லாம் ஒயிட் ஆயிடும். இல்ல, ஏன்னா வீட்டுல எங்க அம்மாலாம் துணி துவைக்கும் போது கையில தான் துவைப்பாங்க. அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் வேணாப்பா நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க தினமும் தான் செய்றீங்க. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன சொல்ல முடியுமா? என்ன நமக்கு கஷ்டப்படாதாங்க சாப்பாடு, சும்மா இருந்தால் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமா, கை வலிக்குமா? ஆமா, கை அதில் அவ்வளோ வலிக்காது. அது செஞ்சு பழக்கம் எங்களுக்கு. இப்ப ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 8 மணி நேரம் நிற்பீங்களா? 10 மணி நேரம் வேலை செய்வோம். 10 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்க. கை கால்லாம் வலிக்காதா? அதெல்லாம் வலிக்காது. உடம்பு வலின்னு ஒண்ணுமே இல்லையா? உடம்பு வலிலாம் இல்லை. ஆமா, இது தொழில் தானே. நம்ம களத்தை இறங்கிட்டோம்னா ஒரு வீரனுக்கு வந்து மரணம் வந்து வீரத்துல அந்த மாதிரி நமக்கு அந்த தொழில் இறங்கும் போது மனசுல ஓடிட்டு இருக்க மந்திரம் என்ன? அது என்ன உங்களை வந்து உங்களை தள்ளிக்கிட்டே இருக்குது? ஆமா, நம்ம வந்து முன்னேறணும், சம்பாரிச்சு பசங்களுக்கெல்லாம் நல்ல வழி பண்ணணும், இன்னும் நிறைய சம்பாரிச்சு பசங்களுக்கெல்லாம் நல்ல வழி பண்ணணும். பேர பசங்கள்லாம் இப்போ படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் காசு கட்டணும். இப்படி சில இதுகள் இருக்கும் மனசுல, இது ஒரு பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட உரையாடிட்டு இருக்கும் போதே அவருக்கு மனசுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குன்னு தெரிஞ்சது. நானும் கேட்டேன், நீங்க என்னென்ன பிரச்சனைகள் சவால்கள்லாம் தாண்டி வந்தீங்க, சிறு வயதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க. அவர் வந்து ரொம்ப சுலபமா என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை நினைச்சு பார்த்துட்டு இருந்தா நம்ம வந்து முன்னேற முடியுமா, நம்ம வேலை செய்ய முடியுமா அப்படி சொன்னாரு. ரொம்ப பாசிட்டிவா இருந்தாரு. இது வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதை, நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க செய்யற வேலையை பத்தி சொல்லியிருந்தீங்க. உங்க குடும்பத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவங்க குடும்பத்தை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். அங்கதான் இருக்காங்களா பக்கத்துல? இல்ல, இங்க பக்கத்துல ரோட்ல இருக்கு. வாங்க போங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு? வீடு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிடலாம். வீட்டுல மனைவி இருப்பாங்களா? மனைவி வீட்டுல அவங்க வேலை சேர்ந்துருவாங்க, வீட்டு வேலை. இப்போ வீடு பக்கத்துலயே இருக்கனால கொஞ்சம் சுலபமா. ஆமா, சுலபமா நடந்ததா? மதிய உணவு கூட நீங்க போய் சாப்பிட போயிடலாம். ஆமா. நீங்க நல்ல வாட்ட சத்தமா ஒரு எக்ஸர்சைஸ் ஓட. ஆமா, நல்ல ஒரு டஃப்பா இருக்கீங்க. அவர் கூட பேசிட்டு உங்க வீடை பார்க்க போலான்னு நம்ம போயிட்டு இருந்தோம். தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்லயும் ஒரு முதல் மாடியில ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ள அடிச்சு வச்சு அப்படி இருக்கும். நம்ம அப்படியே வந்து இங்க வந்து மற்ற இடத்துல சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகேங்க. அதுல வந்து ஏறக்குறைய ஒரு 2 ரூம் தான் இருக்கும், 2 அறை தான் இருக்கும். அந்த 2 அறையிலையும் ரொம்ப சுருக்கமான, அதாவது ஸ்டோர் ரூம் அளவுக்கு சொல்லலாம். நம்ம வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அவங்க மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க. மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், ஐயோ தூங்குறாங்களே நம்ம உள்ளுக்கு வந்துட்டோமேன்னு. ஆனால் அவங்களாம் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க உடனே எந்திரிச்சு அப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க, எங்களோட உரையாடினாங்க, எங்கேருந்து வந்திருக்கோன்னு கேட்டாங்க. அது விசாரிச்சப்போ அங்கே இருக்கிற அவங்க பையனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. பையனும் வந்து நல்ல கொஞ்சம் வாட்ட சட்டமாக இருந்தார். ஆனால் அவரும் கொஞ்சம் வேலைக்கு போகிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தார். கிச்சனில் வந்து ஒரு மாதிரி டீ மேக் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அறைக்கு கொண்டு போகும்போது அங்கேயும் எல்லாரும் தரையில தான் படுத்திருக்காங்க. அங்கே நம்மள மாதிரி கட்டல், இன்னும் மெத்தை, தலகாணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே பாயில தான் படுத்து தூங்குறாங்க. அப்போதான் பார்த்தேன், இவங்க உண்மையிலேயே ரொம்ப ஏழ்மையாக தான் வாழ்கிறாங்க, ரொம்ப எளிமையாக வாழ்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்துட்டு எப்படி சந்தோஷமாக இருக்காங்க, முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது.
ஒரு தெரியாத நபர் வீட்டுக்கு வந்து அப்படியே வரவேற்கிறாங்க. இதெல்லாம் தான் நான் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சரி கோபால் ஐயா, நம்ம இங்கே வந்துட்டோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3வது பையன் மாதிரி. நீங்க ரெஸ்ட் பண்ண போறீங்க, நான் தான் உங்க வேலையை செய்ய போறேன். சரி, சரியா? என்னுடைய முதல் வேலையை ஆரம்பிக்கணும். சரி, இப்போ வேலைக்கு வந்தாச்சு, களத்தில் இறங்க போகிறோம். இதான் என்னுடைய துணி. போ. நல்ல வேலை துணியாக போச்சு. ஓகே, இதுதான் நான் செய்ய போகிறேன். இங்க ஒரு மூட்டை இருக்கு. நான் நினைச்சேன் துணி துவைக்கிறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க எனக்கு 2 மூட்டை துணி கொடுத்துருந்தாங்க. நினைச்சேன் எல்லாம் லேசான துணி தானே, அது வந்து தண்ணியில முக்கி அது அப்புறம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு நம்ம வந்து காயப்பட்டுலாம் நினைச்சேன். ஆனா அந்த ஒரு துணியை எடுத்து அதை வந்து தண்ணியை வந்து நம்ம நினைச்சிட்டு அந்த சோப்பை வச்சு தேய்க்கும் போது தான் அந்த உண்மையான வலி என்னன்னு நான் உணர ஆரம்பிச்சேன். அங்கதான் என்னுடைய கைகளில் வலிக்கிற வலி, என் இடுப்பு வலி, இதெல்லாம் வந்து படிப்படியா எனக்கு உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 துணி தான், அந்த 4-5 துணியில எனக்கு நல்ல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமியில் இருக்கும்போது சொந்த ஆமி துணியை துணிச்சிருக்கேன். ஆனா இதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கைமாற்று. Men versus life. கைமாற்று. Men versus life. ரெண்டு முடிச்சாச்சு. இன்னும் 488 இல்லை 498 498 இருக்கு. என்னடா இது, இதுக்கே இப்படி இருக்க, நமக்கு என்ன ஒரு 500 துணி இருக்கு. அந்த 500 துணியை நான் எப்படி வந்து துவைக்க போறேன், விட்டுட்டு ஓடிடலாமன்னு ஒரு மைண்டில் ஓடிச்சு. ஐயோ நான் முடியல, விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம், அனுபவிக்க தான் வந்திருக்கோம், செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நான் என்னையே ரொம்ப புஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த புஷ்ஷிங் ஃபேக்டர் வந்து அவ்வளவா வந்து அந்த மற்றவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க முகத்தை தெரியல. அவங்க ரொம்ப சுலபமாக, ஏன்னா டெய்லி அன்றாடம் அதை செய்யறதுனால அது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. கை கிரேம். அப்போ புரிஞ்செடுக்கணுமா? எனக்கு வந்து அது நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆணவம் இருந்தது. நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் செய்யும் போது தான் என்னையே ஹம்பிள் பண்ணிக்க அந்த வேலை வந்து பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தது. கொஞ்சம் செஞ்சதுக்கே இப்போ இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே நான் அந்த நேரத்தில் நான் எங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து அம்மா துணி துவைக்கல, 2-3 நாளாக அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் துவைக்காமல் இருக்கு அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லிடுவேன். வாஷிங் மிஷின் தானே, அப்படி போட்டு எல்லாத்தையும் சீக்கிரமாக துவைச்சி எடுத்துலான்னு பார்ப்பேன். ஆனால் அதை செய்கிற ஒரு முறை இருக்குல்ல, அந்த துணி காய போகிறது தான். நான் அங்கே மொட்டை மலையில் நின்று அதை காயப்படும் போது தான் இங்கே எப்படி வந்து என்னுடைய லோவர் பாடி வந்து ரொம்ப வலியாக இருந்ததோ அங்கே அப்பர் பாடி ரொம்ப வலியாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு துணியும் எடுத்து அதை அப்படியே காயப்படணும். அங்கே அவ்வளோ துணி இருந்தது. பாருங்க சோர்ந்துருச்சு கை. ஸோ அதான் நினச்சி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோமா, ரொம்ப சுலபமாக நம்ம வந்து கடந்து போயிடுறோமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ், இந்த மாதிரியான வேலைகளை தான் நம்ம அங்கேயே இருந்து முழு மனதாக 100% கொடுக்கும்போது தான் தெரியுது லைஃப் வந்து இஸ் சும்மா அது வந்து ஏனோ தானோ நம்ம எடுத்துருக்க கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்குதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடுப்பு தான் ரொம்ப வலி. அப்பா உண்மையிலே ரொம்ப கலப்பாக இருக்குது. ஏன்னா 500 துணியில் நான் ஒரு 25 தான் முடிச்சிருப்பேன். அதுக்கே வந்து சரியான இடுப்பு வலி. கையெல்லாம் இங்கெல்லாம் கிரேம் ஆகிட்டு கையெல்லாம் கொஞ்சம் வெளுத்துருச்சு பாருங்க. அந்த கெமிக்கல் போட்டு வெளுத்துருச்சு. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அவங்க தினமும் இந்த வேலையை செய்கிறாங்க. இது எனக்கு தோத்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலை. நான் நினச்சேன் அந்த 500 துண்டை துவைச்சிடலான்னு, ஆனால் தோத்த உணர்வு வரல எனக்கு. என்னென்னா அவங்க இந்த வேலையை தினமும் செய்கிறாங்களே, அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் செய்கிறாங்க.
அதை நினைக்கும் போது தான் உண்மையிலே ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய லெசனாக இருக்குது. இப்போ இதுவே நாளைக்கு வந்து அவருடைய ஒரு ரேடியோ வேலைக்கு அவர் கூப்பிட்டா அவர் வந்து உட்காந்து செய்ய மாட்டார். அவர் வந்துடுவார், நிச்சயமாக அந்த வேலைக்கு வந்துடுவார். ஏன்னா இந்த உடல் ரீதியாக மனப்பூர்வமாக அவர் வந்து சந்தோஷமாக செய்கிறாரு. நம்ம வந்து அங்கே வானொலி படைப்பாளர் இருக்கோம், பல விஷயங்கள் செய்கிறோம், பேசுகிறோம். இப்போ இருந்தாலுமே அதை உட்காந்துட்டு செய்கிற வேலை இது இங்கே வரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பசிக்குது. ஐயா கூட போயிட்டு மதிய உணவு சாப்பிட்லான்னு தோணுது. வாங்க. அங்கே உணவை சாப்பிட்றதுக்கு அவங்க வெளியே அழைச்சிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே தான் வந்து அவங்க எங்கே என் மனசு திறந்தாங்கன்னா அவங்க மனைவியே சமைச்சு அவங்க தோசை இட்லிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு மனம் விட்டு பேசுவோம் சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன். நீங்கள் வந்து சிறு வயதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்து போகும்போது எப்படி நீங்கள் வந்து வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்பவும் வந்து அவருடைய சவால்களை பற்றி பிரச்சனைகளை பற்றி பேசவே இல்லை. அவருக்கு முக்கியமான விஷயமே அங்கே இருக்கிற அந்த மூமெண்ட் தான். நான் நினச்சா அவர் வந்து அவருடைய பிரச்சனைகளை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அவமானப்படுறாரு, அவர் வந்து பேச விருப்பப்படலை. ஆனால் நான் எங்கே உணர்ந்தேன்னா அவமானங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும்பா, அதான் தூக்கி பின்னாடி போட்டுட்டு இந்த நேரத்தில் இந்த மூமெண்ட்ல எது உண்மையோ அதை கவனி, அதை பாரு, பாசிட்டிவ் பாரு. அதுதான் நான் அவர்கிட்ட பேசும்போது கற்றுக்கிட்ட ஒரு பாடம். என் முதல் வேலையை நான் சரியா செய்யல, ஆனா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஏற்கனவே துவைச்ச துணியை இப்ப காய வைக்க கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, முட்டி வலிக்குது. இன்னைக்கு வெயில் 45 டிகிரில இருந்தது, அவ்வளோ சூடு. அந்த சூட்டுல அவ்வளோ பெரிய மூட்டையை வந்து என்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு நடக்கும்போது, ஏன்னா துணி ஈரமா இருக்குல்ல, இடுப்பு வர வலி. நார்மலி அவங்க இங்கே போகும்போது ஸ்கூட்டரில் தான் போவாங்களாம். ஆனால் ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு தான் போகணும். அது எவ்வளோ தூரமாக இருக்குது. அந்த தூரம் பார்க்க போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தூரத்தில் அந்த மூட்டையை வந்து என்னுடைய முதுகில் சுமந்து நடக்கும்போது ஒரு 20-30 அடி தான் இருக்கும். ஆனால் முடியல. அப்போ அங்கே நான் வந்து என்னுடைய அங்கே ஒரு பைக் இருந்தது, அங்கே வச்சுட்டேன். அங்கே வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு படியும் எடுத்து போகும்போது இது எப்படா முடியும்னு எனக்கு மைண்டில் தோணிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் சம்டைம் நான் பார்த்தேன், நீ வந்து அந்த வழியை மட்டும் யோசிச்சுட்டே இருந்தால் முடியாது. கோபாலை பாரு, அவர் வழியை பற்றி யோசிக்கிறாரா? இல்லை, அவர் பாசிட்டிவாக இருக்காரு. பாரு, நீ துணியை காய வைக்க போற, நீ அந்த மூமெண்ட்ல நீ வந்து நோக்கி போகும்போது இந்த வழியெல்லாம் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படியே என்னுடைய மைண்டை மாற்றிக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தேன். நடக்க அங்கே சுற்றி இருக்கிறவங்கள பார்க்க அப்படியே இன்னும் நம்ம அங்கே நிறைய பேர் இருக்காங்களே, ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, ஹாய் காட்டுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அப்படியே போகும்போது என்னுடைய டெஸ்டினேஷன் வந்துட்டேன். மேலே தான் துணி காயப்போடணும். அந்த துணியை காயப்படுறதுக்கு முன்னால வந்து அந்த மொட்டை மாடியில் ஏறதுக்கு முன்னாலே அங்கே அந்த ஸ்டேர்கேஸ் தான் என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா அது உண்மையிலே என்னடா அது இவ்வளோ குப்பைகள் இருக்கு அங்கே, அந்த ஸ்மெல்லும் என்னால் ஏற்றுக்க முடியல. நல்ல வேளை அது ரொம்ப ஷார்ட்டான ஸ்டேர்கேஸாக இருந்தாலும் டக்குன்னு ஏறி மேலே போயிட்டேன். இதுவே ஒரு 3-4 மாடியாக இருந்திருந்தா அப்பா, ஐ திங்க் அதுவே எனக்கு இன்னொரு சவாலாக இருந்திருக்கும். அப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த வெயிலில் வந்து ஒவ்வொரு துணியும் எடுத்து காய வைக்கும் போது அதுவும் எனக்கு கையெல்லாம் சரியான வலி. அது எப்படியோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னடா அது நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கோமே. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு நேரம். ஆனால் செஞ்சு முடிச்ச பிறகு முடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணுச்சு. கைமாற்று, men versus life. கைமாற்று, men versus life. இப்ப 3வது வேலையை செய்ய போனோம். சரி, இப்ப துணி துவைச்சாச்சு, காயப்பட்டோம். இப்போ வந்து அயனிங், இஸ்திரி போடுறது சொல்லுவாங்களே, அதான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்திரி போடுறது வந்து ஒரு இரும்பில் செய்யப்பட்டது. ஃபுல்லாக அது தொடர்றதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இது ஒரு தடவை இழுத்து செய்யும்போது பாருங்க,
அந்த அயனை தூக்கும் போது தான் தெரிஞ்சது அது அவ்வளோ கனம். அது வந்து நினைக்கிறேன் ஒரு 5 kg டம்பல் அளவுக்கு இருக்கும், அவ்வளோ ஹெவியாக இருந்தது. அப்புறம் அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அயன் பண்ணணும், சரியாக அயன் பண்ணணும். ரொம்ப கான்சிஸ்டண்டாக செய்ய வேண்டியதாக இருந்தது, கொஞ்சம் அழுத்தி செய்ய வேண்டியதாக இருந்தது. ப்ளஸ் ஒரு பயமும் இருந்தது, ஏன்னா எல்லாம் வெள்ளை துணி, ரொம்ப நம்ம வந்து தொடர்ந்து இஸ்திரி போட்டுட்டா கருப்பாயிருமோ பேர்ன் பண்ணிடுமோன்னு பயந்தேன். ஆனால் அப்போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் தூக்கி அதை அயன் பண்ணும்போது இங்கே கையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கிராம் ஆயிடுச்சு. ப்ளஸ் அந்த இன்னொரு கையிலையும் எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி அந்த சுருக்கங்கள்லாம் கொஞ்சம் அயனாக பண்ணுறதுக்கு அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்புறம் மடக்கி அயன் பண்ணி அது நான் ஒன்று தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவே கொஞ்சம் நிறைய டைம் எடுத்தது செய்கிறதுக்கு. 3 வேலையை முடிச்சாச்சு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வேலையை முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதுவும் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நாள் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்க வேலையை செஞ்சு பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப கடினமான ஒரு வேலை. வந்து ரொம்ப சுலபமா நம்ம வந்து நினைச்சிட்டு போயிடுறோம், ஆனா அது செய்யும் போது தெரியுது வலியும் வேதனையும். ஆனா அம்மாவை பார்த்த பிறகுதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அவர் வெளியே கொண்டு போய் சாப்பிடலாம் நினைச்சோம், நீங்க சாப்பாடு அனுப்பிட்டீங்க. உண்மையிலே ரொம்ப நன்றிமா, சாப்பாடு ரொம்ப நல்லா சொல்லியா இருந்தது. இன்னைக்கு நான் சுத்தம் பண்றது துணியே இல்லை, என்னுடைய மனசு ரொம்ப நிறைவா போறேன். என்னால முடிந்த வரை ஒரு சின்ன உதவி, இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது, நான் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குமா, உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. பார்வதியம்மா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்காங்களா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. ஆனா உங்க முகத்துல ஒரு புன்னகை இருந்துட்டே இருக்கு, சிரிச்சிட்டே இருக்கு. என்ன பண்றது, நம்ம கஷ்டத்தை நினைச்சு நின்றாக்கா நம்ம நோயாளி ஆயிடுவோம். ஏற்கனவே நம்ம நோயாளி, நானே ஸ்டிக் வச்சு நடக்கிறேன், கால் முட்டி வலி இருக்கு, அதனால நான் ஸ்டிக் வச்சு நடக்கிறேன். அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா நீங்க எப்படி இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னு அந்த கேள்விதான் கேட்டேன். ஆனா அந்த கேள்வி வந்து அவங்க மனதில் இருக்கிற ஒரு பாரத்தை போட்டு உடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே. ஏன்னா சரியா, ஆனா இருந்தாலுமே நீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவு தானே அவரை வந்து இது வரைக்கும் இன்னும் தொடர்ந்து வேலை செஞ்சு வச்சுட்டே இருக்குது. அது 70 வயசு ஆயிடுச்சுல்ல. இருந்தாலும் நீங்க என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் அழுவ இருந்தாலும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு நிறைவா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அழுவாதீங்க, கணிப்பு வச்சு. அம்மா அழுகும் போது நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க எப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னு. அவங்க அழுகும் போது நான் உண்மையிலே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு தெரியல. I was shocked. அப்பதான் நான் புரிஞ்சேன், அவங்களும் அவங்களுடைய மனதில் வந்து பல கவலைகள், இந்த பாரத்தை சுமந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கஷ்டத்தோட தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் கடந்து போறாங்க. அவங்க அழுகும்போது உண்மையிலேயே என்னுடைய மனசை உலுக்கிருச்சு. அழுவாதீங்க, இதே சந்தோஷமா இருக்கு, அழுவக்கூடாது. உங்க முகத்துல இருக்க புன்னகையை பார்த்தா எனக்கே வந்து சந்தோஷமா இருக்கு. அழுவும்போதே எனக்கு வந்து சோகமா. இந்த ஒரு நாள் எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்றுக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் பல துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படி வந்து அவங்களுடைய வேலைக்கு போகிறாங்க, எப்படி சந்தோஷமாக அந்த வேலையை செய்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு வானொலி படைப்பாளர், 4 மணி நேரம் உட்காந்து சந்தோஷமாக பேசிட்டு போகிறேன். சில நேரங்களில் அந்த 4 மணி நேரம் வந்து நம்ம மனதில் துயரம் இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் பேசுறதுக்கு. எப்படா போய் பேச போகிறோம் நம்ம தோணும். ஆனால்
இந்த கஷ்டத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சரியாக வாழணும், சிறப்பாக வாழணும்னா நம்ம எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மோமெண்ட், அந்த நொடி, அதை தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். எல்லாமே சரியாக நடக்குது, சிறப்பாக நடக்குது. இனிமே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நான் செய்கிற எல்லா விஷயங்களுமே நான் உன்னிப்பாக அதை ரசித்து செய்வேன். கைமாற்று, மேன் வெர்சஸ் லைஃப்.